ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தால்ச்சா. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு மட்டன் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு, உருளைக்கிழங்கு, பல்லாரி, தக்காளி, புதினா மல்லி, கருவேப்பிலை, கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய். நான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒன்று தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா உருளைக்கிழங்குல நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோ தான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் போட்டு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா இதை இப்போ மத்திச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி இப்படி மத்திச்சு எடுத்துக்கோங்க பருப்பை. அடுத்தது நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே குக்கரில் கறியை வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கறி நல்லா வெந்துடுச்சு 20 நிமிஷத்தில். அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி விழுதை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை இப்போ இதை கூட சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். அப்புறமா காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ காய்கறி வேகிறதுக்கெலாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு எந்த தண்ணியை சேர்க்குறேன்னா, மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்க்குறேன். அந்த தண்ணியை சேர்த்தா தால்ச்சாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், அப்புறம் கறி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் கறி மசாலா இல்லைண்டா மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். காய்கறி அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வச்சோம்ல, அதை கரைச்சி எடுத்து நம்ம வேக வச்ச துவரம்பருப்பில் வடிகட்டிக்கலாம். காய்கறி அங்கே வெந்துக்கிட்டு இருக்குது. காய்கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். காய்கறி முக்கால்வாசி வெந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அது கூட பருப்பு சேர்க்க போகிறோம். அது உள்ள பருப்பு கூட தான் நம்ம புளி தனியாக கரைச்சிருக்கோம். இப்போ பருப்பு அதை கூட சேர்த்துக்கலாம் காய்கறி கூட. இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கலாம். கொதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துடுச்சு. மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.